உலகில் இரண்டு வகை மனிதர்கள் உண்டு. ஒருவன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்பவன். இன்னொருவன் தன் பசி மறந்து அடுத்தவர் பசி தீர்க்க வாழ்பவன். இதில் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்தான் யாழ்ப்பாணத்து மண்ணின் மைந்தன் எஸ்.கே. கிருஷ்ணா. ஒரு மனிதன் நல்லது செய்ய நினைக்கும் போதே அதை தடுக்க 1000 கைகள் வரும். கிருஷ்ணாபுரவின் பயணம் பூக்களால் ஆனது அல்ல, மாறாக முட்களால் நிறைந்தது. எத்தனை விமர்சனங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அவதூறுகள்! அத்தனை கல்லடிகளையும் படிக்கற்களாக மாற்றி வறுமையில் வாடிய மக்களின் கண்ணீரை துடைப்பதையே இலட்சியமாக கொண்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு இன்று மங்கள நாள். உங்களுக்கு நான் எப்படி வாழ்த்து சொல்வது? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வது ஒரு சாதாரண வாழ்த்து செய்தி என்று நான் நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் யாருடைய கண்ணீரை துடைத்தீர்களோ அந்த ஏழைகளின் ஒவ்வொரு சொட்டு மகிழ்ச்சியும் இன்று உங்கள் வாழ்வில் தேனாக பாயட்டும். நீங்கள் யாருடைய வீட்டு அடுப்பை எரிய விட்டீர்களோ அந்த புண்ணியம் உங்கள் இல்லறத்தில் அணையா விளக்காய் ஒளி வீசட்டும். உங்கள் இல்லறம் ஆலமரம் போல படர்ந்து இன்னும் பலருக்கு நிழல் கொடுக்கட்டும். இன்று ஜூலை 15ஆம் திகதி உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பக்கம் எழுதப்படும் நாள். இந்த தருணத்தில் உங்கள் அருகிலிருந்து உங்கள் கைகளை பற்றி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல என்னுடைய மனம் ஆசைப்பட்டது. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களை நினைக்கின்ற பொழுது என்னுடைய நெஞ்சம் கணக்கிறது. நிச்சயமாக உங்கள் ரசிகர்கள், உங்களால் பலன் பெற்ற மக்கள் என பெரிய பட்டாளமே உங்களுக்கு வாழ்த்து சொல்லும். அதில் ஒருவனாக நானும் தூரத்தில் இருந்தே வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.